வணக்கம் நேயர்களே, நம்ம ஊர் நாயகன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இந்த வாரம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாரந்தோறும் நமது திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த மற்றும் தென்காசி மாவட்டத்தை சார்ந்த தொழிலதிபர்களை நம்ம ஊர் நாயகன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக அவங்களுடைய தொழில் அனுபவங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அவங்க தொழில் சார்ந்த அறிவுரைகள் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொண்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த வாரம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை பூர்வீகமாக கொண்டு வளர்ந்து வரும் தொழிலதிபர் வள்ளிமயில் வேம்பு அவர்களை சந்திக்க இருக்கிறோம். இவரிடம் பல விஷயங்கள் தொழில் சார்ந்ததாகவும் நகைகள் சார்ந்ததாகவும் பெண்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவே தேவைப்படுற விஷயம் அப்படின்றது நகை மீது தான் ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அந்த நகை பற்றிய பல தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா சார். இப்போ பார்த்தீங்கன்னா முதலாகவே நமது நேயர்கள் எல்லாருமே நகைக்கடை அதிபர் அப்படின்னு சொன்ன பெரும்பாலும் எதிர்பார்க்க நகை விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த கொரோனா காலகட்டத்தில்? இல்லை தெளிவா. இனிமேல் இப்போ ஏற்கனவே இந்த இந்த தங்க விலையை நிர்ணயம் செய்கிறது உலக மார்க்கெட்டு, அந்த வேர்ல்டு மார்க்கெட்னு சொல்லும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அமெரிக்கா, இந்த ரஷ்யா, அப்புறம் இந்த கொரோனா பிரச்சனை, இந்த பிரச்சனையினால் தங்க விலை கூடுதல் தான் வாய்ப்பு இருக்க தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு காலத்தில் கூடுது, அப்படி குறையுது, மாறி மாறி இருக்குமே தவிர, ஆனால் ஸ்டெடி ரேட்டு இந்த 5000, 5500 இந்த மாதிரி ரேஞ்செலாம் கொண்டு போகிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறைஞ்சாச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கணும். அதே போல் எங்களுக்கும் குறையும் போது பிஸ்னஸும் கொஞ்சம் கூடுதல் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால தான் நாங்களும் இறைவனை தான் வேண்டிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கணும், எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும்னு சொல்லி இறைவன்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி விலை குறையும் போது எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும், மக்களுக்கு ஒரு நிறைவாக பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு மன நிறைவும் இருக்கும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் அனைவருக்குமே பிடிச்ச விஷயம் நகை அப்படின்ற ஒரு விஷயம் ஆண்களுக்கு ஒரு பணம் ரீதியான விஷயத்தில் அந்த நகை மீது ஆர்வம் இருந்தாலும் பெண்களுக்கு தனி விருப்பம் அப்படின்றது நகை சார்ந்த விஷயங்கள் அவங்க ரொம்ப விருப்பம். ஆனால் ஒரு நகை சார்ந்த விஷயங்களில் தொழிலாக இதை செய்யணும் அப்படின்னு அந்த தொழிலை எடுத்து செஞ்சு ஒரு முன் அனுபவம் இல்லாத இந்த ஒரு தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. தேர்ந்தெடுத்து வளர்ச்சி பாதையை நோக்கி சென்றுக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? பெரும்பாலும்னா எந்த ஒரு மனிதனும் நம்ம இப்படி படிச்சிருக்கோம், நமக்கு இந்த வேலை கிடைக்கணும், நம்ம படிக்கலை, நம்ம விவசாயம் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. நான் அந்த மாதிரி இல்லை. எனக்கு மெயின் தாய் தகப்பனார் ரொம்ப நான் நேசிக்கக்கூடியவன். எங்கள் தகப்பனார் என்ன சொன்னாரோ அதான் வேத வாக்குன்னு நினைக்கக்கூடியவன். எங்கள் அப்பா முதல்ல பாத்திர வியாபாரம் பண்ணார். எங்கள் அப்பா பாத்திர வியாபாரம் பண்ண அப்புறம் இந்த தொழில் எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் பொண்ணு கொடுத்தது, பொண்ணு எடுத்த வழியில் அவங்க நகைக்கடை வச்சுருந்தாங்க, பட்டத்தொழில் பார்த்தாங்க. அதன் அடிப்படையில் நான் எங்கள் அப்பாவும் என்ன சொன்னார், ஏன்னா உனக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, நீ இந்த மாதிரி வை அப்படின்னு எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்துலேயும் எங்கள் அப்பாவோட ஊக்கத்துலேயும் தான் இந்த தொழிலை செலக்ட் பண்ணேன். அதே போல் நீங்கள் அப்பாவும் எனக்கு சிம்பிளாக கொஞ்சம் முதல்ல சிம்பிளாக ஒரு கடையை தான் வச்சு கொடுத்தாரு. இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆண்டவன் வளர்ச்சியை கொடுத்துருக்காருன்னா எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதமும் பொதுமக்களோட நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் இறை ஆசீர்வாதம் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி. அதுக்கு
எல்லா அளவும் மறக்க முடியாது, இது பண்ண முடியாதுண்ணா. சார் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பெரும்பாலும் வந்து நகைக்கடை விளம்பரங்களில் வந்து வெளியே போய் விசாரிங்க, இங்கே எங்கள்கிட்டே வந்து விசாரிங்க, பில் வாங்கிட்டு போங்க அப்படிலாம் சொல்கிறது உண்டு. ஆனாலும் வந்து உங்கள் கடைக்குன்றது வந்து ஒரு ரெகுலராக வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருக்காங்களே, அவங்களெல்லாம் எப்படி சார் முதல்ல சம்பாதிச்சிங்க? சார் எப்படின்னா, இந்த தொழில் வந்து நல்லா சொல்லுங்களுக்கு எல்லோரும் ஒரு வகையில் சொல்லுவாங்க. ஒரு வீட்லேயும் நம்ம இந்த தொழிலுக்கு வந்து நம்ம கடைக்குள்ளே உள்ளே வராங்க அப்படின்னா வீட்டில் 5 மொத்தமாக சேர்த்து தான் நம்ம கடைக்கு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல தரமான பொருளும், அப்புறம் அவங்க மேலும் மேலும் வரணும் நம்ம நினச்சி செய்கிறதும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குட்டி கழிச்சு பார்த்தா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே பாஸ் அப்படிம்பாங்க, நான் கஸ்டமர்ஸ் காட் அப்படிம்பேன். காரணம் என்னென்னா இன்றைக்கி படிகளுக்கும் தெய்வம் யாருன்னா அவங்க தான். அப்படிங்க அவங்களுக்கு வந்து எந்த அளவுலையும் நம்ம வந்து துரோகம் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு எந்த அளவிலையும் நமக்கு வந்து கரெக்டான சர்டிஃபிகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் இப்போ இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பணத்தோடு விளாடுறாங்க. நாங்கள் வந்து பாசத்தோடையும் நம்மளோட நம்ம ஏரியாவுக்கு தக்கன என்ன செய்யணுங்கிறதையும் அதை கணக்கு பண்ணி மக்களுக்கு நிறைவாக செய்யணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பணம் நிறைய, அவங்களுக்குள்ள அமைப்பு வேறு, எங்களோட அமைப்பு வேறு. இருந்தாலும் எங்கள் ஊருக்கு தக்கன ஒரு நல்ல முறையை கொண்டு வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ சர்வீஸ் கொடுக்கணுமோ அந்த சர்வீஸும் கொடுத்து, அதே மாதிரி நீங்கள் சொன்ன இந்த தரம்ங்கிறது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் விசாரிங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் என்ன செய்கிறோம். இன்றைக்கி இந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வந்திருந்த எத்தனையோ கார்ப்பரேட் கம்பெனியில் வந்திருந்தாலும் சரி, எங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எங்களோட சர்வீஸும் அதே மாதிரி அந்த தரமும் அதே போல் விலை நிர்ணயமும் இந்த சேதாரம் குழி இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வகையில் மக்களுக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் நிறைய விஷயங்கள் அவங்கள அனுசரித்து செய்கிறதுனால இறைவன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போயிட்டுருக்கேன். சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளைகள் வந்து 3 கிளைகள் வந்து வச்சு நடத்திட்டு வரீங்க. இந்த முதல் கிளை ஆரம்பிக்கும் போது வந்து அந்த ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். அந்த ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளிமயில் அப்படின்ற ஒரு நேமை கேட்கும்போதே வந்து எங்கேயோ நம்ம கேள்விப்பட்ட பேராக இருக்கே அப்படின்ற ஒரு பெயர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு பேரை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? ஃபஸ்ட்டு வந்து அந்த மார்க்கெட்டிங் ரீதியான விஷயங்களை எப்படி மேற்கொண்டீங்க முதல்ல? சார் முதல்ல வந்து அப்போ வந்து தங்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா ரேர், மக்கள் மத்தியில் பெரிய மோகம்ங்கிறது அந்த மாதிரி இல்லை, அது அத்தியாவசிய தேவையாக மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தான் அது மோகமாக மாறி இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மெயின் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல இந்த ஃபீல்டுக்கு உள்ளே வரும்போதே அவங்கள நம்ம ஒரு நேம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா மெயின் ஒரு பேர் அப்படிங்கிறது நம்மளோட தலைப்பகுதி. அந்த தலைப்பகுதின்னு சொல்லும்போது நம்ம தலைக்கு எப்படி முக்கியத்துவமாக கொடுக்கமோ அதே போல் அந்த பேருக்கு முக்கியத்துவங்கிறது. அது இந்த வள்ளிமயிலுங்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பேர், எங்கள் பெரியம்மா பேர் வந்து வள்ளியம்மாள். அதை செலக்ட் பண்ணேன். எனக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் எனக்கு ஒரு பெரிய அவரை நினச்சி நிறைய விஷயங்கள் காரியத்தை சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அது மயில், அந்த வள்ளி மயிலுங்க சேர்த்து எடுத்தான் அந்த இதை கணக்கு பண்ணி கொண்டு போகணுன்னு வைங்களேன். அதே மாதிரி மக்கள் மத்தியில் அந்த நான் சொன்ன மாதிரி இறைவனை நினச்சேன், குடும்பத்தையும் நினச்சேன், ரெண்டும் செய்யும்போது மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆச்சு. எல்லாமே இது புறமே ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ஆன்மீகம் கலந்து அந்த மாதிரி. சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது வந்து பரம்பரையாக செஞ்சுருப்பாங்க, அல்லது அவங்களோட அப்பா செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது தான் வந்து அடுத்த தலைமுறையினர் தான் அதே தொழிலில் ஈடுபடுவாங்க. ஆனால் வந்து ஒரு புது தொழிலை தேர்ந்தெடுத்து வரும்பொழுது வந்து பெரிய பெரிய சவால்களை நம்ம சந்திச்சாதான் மட்டுமே தான் ஒரு வெற்றிக்கான பாதையில் நம்ம செல்ல முடியும். ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படிலாம் சமாளிச்சிங்க? முதல்ல வந்து இந்த ஒரு முதல்ல நீங்கள் இந்த புதிய தொழிலில் வரும்போது உங்களுக்கு கிடைத்த அனுபவம் எப்படி இருந்தது? இது நீங்கள் கேட்ட பாயிண்ட் சூப்பர்ண்ணா. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் சொல்ல மாதிரி எல்லாருமே தொழில் பண்ணவங்க எல்லோரும் வளர்ச்சி அடைஞ்சிட முடியாது, தொழில் பண்ணவங்க எல்லாருமே சம்பாத்தியம் பண்ணிட முடியாது, தொழில் பண்ணவங்க எல்லாருமே பேர் வாங்கிட முடியாது. 3 கான்செப்ட். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் சொல்ல மாதிரி தொழில் ரீதியாகவும் சரி, அப்புறம் மத ரீதியாகவும் சரி, அப்புறம் நம்ம பப்ளிக் மூலியமாக நிறைய விஷயங்கள் என்ன சமயம் அது ஒவ்வொருத்தரும் ஒரு எல்லாமே ஒன்று சேர்த்து கொண்டு வரணும். அப்போ எங்கள் தொழிலையும் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும், எங்கள் சமுதாய ரீதியாக காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அவங்களெல்லாம் பேஸ் பண்ணி நானும் இறைவன் நமக்கு ஒரு அமைப்பை கொடுத்துருக்காரு, ஒரு 10, 30, 40 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சி நிறைய விஷயங்களை செஞ்சேன். ஆனால் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தடங்கள் நிறைய இருந்துக்கு தான் செஞ்சுது. காரணம் என்னென்னா லேபர் மூலியமாகவும் சரி, பப்ளிக் மூலியமாகவும் சரி, ஏகப்பட்ட விஷயங்கள் இதுதான் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் பேஸ் பண்ணதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொழில் ஃபீல்டுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால இறைவனை நினச்சி நிறைய விஷயங்கள் கொண்டு போகணும். அதே மாதிரி இறைவன் வந்து மனித ரூபத்தில் தெரியலான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி நான் நிறைய சமுதாய ரீதியாக நிறைய நண்பர்களை சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன், மத ரீதியாக நிறைய நண்பர்களை சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய ஆதரவும் அவங்களோட அட்வைஸும் இன்றைக்கி நமக்கு நிறைய இடத்துல நமக்கு வழி நடத்தி கொண்டு போச்சு. இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கணும்னு ஒரு காரணம் அப்படின்னா அவங்களும் எனக்கு ஒரு பெரிய பலம் மாதிரி. சார் நீங்கள் முதலே சொன்ன மாதிரி வந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக வந்து
ஊருக்கு ஒரு 4 கடை இருக்கும் நகை கடை அப்படின்றது வந்து. அப்போ அந்த காலகட்டத்திலேயே நீங்கள் வந்து நகை கடையை ஆரம்பிச்சிட்டிங்க. இருந்தாலும் கூட இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெருக்கு 4 கடை இருக்குது. ஸோ போட்டிகள்ன்றது வந்து அதிகமாகிட்டு, அந்த ஒரு போட்டிகளை சமாளிக்கிறதுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கீங்க? உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை எப்படிலாம் வந்து திருப்திப்படுத்தி வெளியே அனுப்புவீங்க? நான் மெயின் வந்து எப்படின்னா, எவ்வளவு கடைகள் வந்தாலும் சரி, மெயின் நம்மளுடைய நோக்கம் தவறு செய்ய. இந்த தொழில் வந்து எப்படின்னா, நீங்கள் பலசர கடை வைக்கலாம், ஜவுளி கடை வைக்கலாம், பாத்திர கடை வைக்கலாம், அதோட அமைப்பு வேறு. தங்கம் சார்ந்த தொழில் வந்து ஒரு குடும்பத்துக்கு முக்கியமான தேவை ஒன்று. அதுக்கப்புறம் ஆன்மீகம் சார்ந்த தொழில் ஒன்று. எப்படின்னா, பெரும்பாலும் ஒரு குழந்தை பிறக்கும்போது பார்த்திங்கன்னா காது குத்துறதுலேருந்து அது மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே தங்கம்ங்கிற ஒரு முக்கியத்துவம் உள்ளது தொழில். அந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம தெய்வமாக தான் கொண்டு வரணுமே தவிர தொழிலாக நினைக்கக்கூடாது. நம்ம தெய்வத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, அதில் நம்ம ஏதாவது ஒரு வழியில் நம்ம துரோகம்னு நினைப்போமா, இல்லை அசிங்கப்படுத்துன்னு நினைப்போமா? அதே மாதிரி நம்ம தொழில்னு வரும்போது நம்ம கஸ்டமருக்கு சரியான ஒரு மகத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி தவறுகள் 1000 நடந்தாலும் சரி, என்ன தவறு நடந்தாலும் சரி, என் கஸ்டமருக்கு இன்னை வரைக்கும் சரி, அவங்களுக்கு என்ன ஒரு சேட்டிஃபிகேஷன் வரலையா கொண்டாங்க, அதில் லாப நஷ்டமே எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மன சேட்டிஃபிகேஷன் வரணும். சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ பொருள் வாங்குவாங்க, ஒரு அவசரத்துக்கு விற்கணும்னு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவை என்ன, அவங்களுக்கு இதில் நஷ்டம் அடையக்கூடாது, நம்மளால் முடிஞ்சால் அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நான் கொண்டு போயிருக்கிறேன். எங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை % கழிச்சு கொடுக்கணும், இப்படி தான் இருக்கணுங்கிற நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறையெல்லாம் ஒதுக்கி வச்சு என் கஸ்டமருக்காண்டி நம்ம என்ன செய்யணும், அதான் முதலே சொன்னேன், கஸ்டமர்ஸ் காட் அப்படிங்கிற அவங்களுக்கு மனநிறைவாக என்ன செய்யணுமோ அந்த அளவு இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு 1000 பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இறைவன் என்னை அப்படி என்னை வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. அது கஸ்டமர் ரூபத்தில் கொண்டு போயிட்டுருக்கேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளிமயில் திரு வேம்பு அவர்களை வந்து தொழிலதிபர்கள், நகைக்கடை அதிபர்கள், அப்புறம் வந்து உங்களுடைய கடை ஊழியர்களுக்கு வந்து உங்களை பற்றிய விவரங்கள் நிறையாவே தெரிஞ்சிருக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து உங்களை பற்றிய தகவல் வந்து நீங்கள் எந்த ஊரை சார்ந்து கல்வி முறைகள் பயின்றீங்க வந்து அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொஞ்சம். ஏன்னா எனக்கு வந்து நான் பக்கத்தில் விக்ரமசிங்கபுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமேஸ் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். நான் படித்தது வந்து டிகிரி அப்படிலாம் இல்லை. நான் படித்தது ஒரு 7ஆம் கிளாஸ் வரை தான் படித்தேன். அந்த 7ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, அந்த அளவுக்கு எங்கள் பழைய வாத்தியார்கள்லேருந்து எல்லாருமே நமக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அதை அந்த சினிமே ஸ்கூலில் படித்ததுக்கப்புறம் நிறைய பேர் சென்டிமெண்ட்டாக நல்லபடியாக வந்திருக்காங்க. அதேபோல் நானும் அந்த ஸ்கூலில் படித்தேன், இன்றைக்கி ஆண்டு மணிக்கு நல்லாவும் இருக்கேன். அதுமாதிரி படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, என்னுடைய அனுபவம், எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதமும், எங்கள் அப்பாவோட அட்வைஸும் சரி, அதை வச்சு இன்றைக்கி தொழிலையும் சிறப்பாக வந்தோம். இறைவனும் அதே மாதிரி நமக்கு நல்ல ஒரு அமைப்பையும் கொடுத்தார். நல்ல மனைவி, எனக்கு 2 பசங்கங்கும்போது என்னென்னா, நான் படிக்கலை, என் பசங்களை படிக்க வைக்கணும்னு நினச்சேன். அதேமாதிரி பசங்களையும் நான் காலேஜில் படிக்க வச்சேன். ஒரு பையன் பிஆர் படித்தாப்புல, ஒரு பையன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிங்கப்பூரில் படித்தாப்புல. 2 பேரும் படித்து இன்றைக்கி ஆண்டு மணியத்தில் எனக்கு அடுத்து ஒரு நம்ம தொழிலில் வந்து வாரிசு உருவாகணும்னு நினச்சி, என் பையங்க படித்து டிகிரி வாங்கினாலும் சரி, நான் கற்ற தொழிலை நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இப்போ பசங்களையும் கடையில் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். உங்கள் ஆசீர்வாதத்துலேயும் நம்ம வாடிக்கை ஆசீர்வாதத்துலேயும் அவங்களும் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது. பணங்கிறது சம்பாத்தியம்ன்றது வேறங்க, வாழ்க்கையில் பிறந்தோம் வளர்ந்தோம் சாதித்தோம், அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு வகையில் 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். அதை அடிப்படையில் கொண்டு போய்ட்டு. சார், இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நகைக்கடை தொழில் அப்படின்ற விஷயம் வந்து தெய்வீகம் சார்ந்த விஷயம் அப்படின்றது வந்து தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து பல மாநிலங்களில் வந்து நகை அப்படின்றது வந்து ஒரு பணமாக பார்க்குறாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இந்த நகை அப்படின்றது வந்து ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போகிறதாகட்டும், பிறந்ததுலேருந்தே அந்த நகையும் வந்து அந்த குழந்தை மாதிரியே வளர்த்துக்கிட்டே வருவாங்க. ஸோ வந்து மக்கள் வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள் வரும்போது வந்து இந்த சாஸ்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயமா இருக்கும்? இல்லை, 100 ரொம்பண்ணா. என்னென்னா, பெரும்பாலும் வந்து இப்போ உள்ள கல்ச்சர், இப்போ உள்ள நடைமுறை என்னென்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி அதுக்கு ஒரு 4 நட்சத்திரம் பார்க்கணும். இப்போ காலையில் வீட்டிலேருந்து கிளம்போதே ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்காரங்களும், இப்போ வந்து எல்லா மதத்துக்காரங்களும் சரி, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ சாஸ்திர சம்பிரதாயங்கள், இந்த இடத்துக்கு போகணும், இந்த நேரத்தில் இது தொழுகை பண்ணணும், இந்த நேரத்தில் சர்ச்சுக்கு போகணும், இந்த இடத்துல கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா மதத்துக்காரங்களும் ஒரு இதை கொண்டு வராங்க. அது வந்து கண்டிப்பாக அது செஞ்சால் தான் மனசில் ஒரு சேட்டிஃபேக்ஷன் கூட. அதே போல் எல்லாத்துக்கும் மேலே இந்த 4 நட்சத்திரங்கிறது அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே தெரிய தானே செய்யுது. இந்த நேரத்தில் போய் எல்லோரும் மனித காலையில் 6 மணி போய் உட்காரணும், 5 மணி அந்தந்த நேரத்தில் ஒவ்வொன்றும் செய்யணுங்கிறாங்க. அதே மாதிரி இந்த கால நேரங்கள் அந்த மாதிரி செய்யும்போது அதனுடைய பிரதிபலிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்கிறது மனசில் ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி நான் இந்த அஷ்டமி நோமி, இந்த ராகு காலம் இம்மகண்டம், இந்த தங்கத்தொழில் அதெல்லாம் ஒரு இதை பார்ப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது அதெல்லாம் உண்மை தான், அது தப்புன்னு சொல்ல முடியாது, அது நடைமுறைக்கு சார்ந்து தான் வரும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து பல டிசைன்ஸ்கள்ஸ் வந்து மக்களிடம் வந்து
பூத்தி விடுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவங்களும் அப்டேட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால வந்து மக்களும் அப்டேட் ஆகிட்டே வராங்க. ஸோ வந்து அந்த ஒரு அப்டேட்டை நீங்கள் எப்படிலாம் முதல்ல சமாளிக்கிறீங்க? ஏன்னா வந்து ஒரு டிசைன் அப்படின்றத வந்து ஒரு காலகட்டத்தில் வராதுக்கூட வாய்ப்புகள் கிடையாது. 100 டிசைன்ஸ் வரும். அத்தனை டிசைன்ஸ் நம்ம வச்சுருந்தா மட்டும்தான் வாடிக்கையாளர்கள் நம்மளை தேடி வருவாங்க. அப்படின்ற போது அந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் எப்படிலாம் வந்து சமாளிக்கிறீங்க முதல்ல? ஏன்னா அது வந்து நீங்கள் சொல்கிறது உண்மை தான். நம்ம ஏரியாவில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா டிசைன்ஸ் ஒரு பக்கம், அப்புறம் அந்த குவாலிட்டி ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அந்த உழைப்புங்கிறது ஒரு பக்கம். இந்த 3ம் இருந்தால் தான் நம்ம மேலே அவங்களுக்கு பிடிக்கும். கார்ப்பரேட் கம்பெனிகள் அப்படி இல்லை. அவங்க கம்பெனி, அவங்க எப்படின்னா இன்றைக்கி ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஓனர் இங்கே இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இன்றைக்கி விற்றுட்டு போயிடுவாங்க. நாளைக்கு எதுவும் குறையினா ஒருத்தர் வந்து பேசிட்டு வந்து அப்படி கொண்டு போவாங்கன்னு வைங்களேன். இங்கே ஊரில் அப்படி இல்லை. அவங்களுக்கு தரமாகவும் இருக்கணும், உழைப்பும் இருக்கணும், ஃபேன்சியாகவும் இருக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த டிசைனே ரெடி பண்ணி கொண்டு வர தான் செய்கிறோம். அதுக்கு தான் டிசைனை அவங்களுக்கு தகுந்த அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் கார்ப்பரேட் கம்பெனிகள் அளவுக்கு இல்லைன்னாலும் சரி, நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன உண்டோ அதை கொண்டு போயிட்டு தான் இருக்கும். சார், இப்போ ஒவ்வொரு தொழிலை எடுத்துக்கிட்டோம் அல்லது ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் வந்து ரோல் மாடல் அப்படின்றவங்க வந்து நிச்சயமாக இருப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்றவங்க ஒருத்தங்க இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து அவங்கள மாதிரி ஆகணும், அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரோல் மாடல்னு ஒருத்தங்க நிச்சயமாக இருப்பாங்கல்ல, அவங்க யார்? நீங்கள் கேட்குறது சூப்பர். நான் இது எப்படின்னா என்னுடைய மானசீக குருநாதர் வந்து போத்திஸ் ஓனர். போத்திஸ் ஓனர்னு அவங்க அண்ணன் தம்பி 4-5 பேர் இருக்காங்க. அதில் வந்து முருகேஷ் முதலாளின்னு இருக்கார். அவர் மேலே எனக்கு ரொம்ப பிரியமாக உண்டு. என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, அவர் ரமேஷ் முதலாளி மூத்தவர். அவரும் சரி இவரும் சரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சடையாண்டி பப்பனார் வந்து அவங்க பெரியவர் வந்து எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போனாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் நல்ல ஒரு சிறுவிழுப்புத்தில் வந்து மெட்ராஸில் போய் பேர் வாங்கி நல்ல இந்த ஜவுளி தொழிலில் மேன்மை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகமே வேட்கும் பார்க்கும்போது அழகாக கொண்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு வந்து பெரிய மானசீக குருநாதர். அவங்க வந்து ஃபீல்டு வேறையாக இருந்தாலும் சரி, அவங்களோட உழைப்பு, அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவங்களுடைய இறை ஆசீர்வாதம் இதெல்லாம் பார்த்து எனக்கே மனசு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு, அந்த மாதிரி ஆள்கிட்ட ஆசீர்வாதங்கிறது எனக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். இப்போது ஒவ்வொரு தொழில் பார்த்திங்கன்னா சார், ஒரு மன திருப்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக கொடுத்துட்டே இருக்கு. நம்ம சோர்வடையும் போது வந்து அந்த ஒரு மன திருப்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருக்கு நம்மளை. அப்படி வந்து நீங்கள் கடை ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு கிடைத்த மிக மகிழ்ச்சிகரமான தருணம் அப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க? ஏன்னா மகிழ்ச்சிகரமான தருணம்னு வரும்போதுன்னா அது 100% வாடிக்கையாளர்ண்ணா. நம்ம கடையை ஆரம்பித்தோடனே அவங்க வந்து ஒரு பாசத்தில் வந்து தம்பிங்க வாமா எனக்கு அதை பண்ணணும், இந்த மாதிரி பண்ணி தாங்க வைங்கன்னு அப்போது ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய கிடையாது. அவங்க எங்களை நம்பி ஒரு பொருளை பணத்தை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஜாமானை ரெடி பண்ணி கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கைக்கு நம்ம உத்தரமாக இருக்கணும்னு சொல்லி தான் அவ்வளோ ஒரு பேராட்டம். அந்த நம்பிக்கையான ஆட்கள் நம்மளை வந்து பேசும்போதே அதே பெரிய உற்சாகம், எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை உருவாச்சு. சார், இப்போ ஒரு கடை நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் கூட அந்த ஒரு கடையை நீங்களே நிர்வகித்து நீங்களே பொறுப்பெடுத்து ஃபுல்லாக வழி நடத்தி சென்று கொண்டு போக முடியாது. ஏன்னா வந்து ஊழியர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த கடையில் வந்து எவ்வளோ தூரம் ஒரு பாதி உழைப்பை போட்டிருக்கவங்க மீதி உழைப்புகளை போட்டு அவங்க தான் அந்த கடையை முன்னெடுத்து வழி நடத்தி செல்வாங்க. அந்த ஒரு ஊழியர்கள் அப்படின்னு வரும்போது வந்து நீங்கள் எப்படிலாம் வந்து அவங்கள வந்து அரவணைத்து கொண்டு போகிறீங்க? ஏன்னா அதில் வந்து நான் மெயின் வந்து நம்ம 5 பேர் உண்மை இருக்கானா 5 பேர் உண்மை கிடையாது. நம்ம நினச்ச மாதிரிலாம் நம்ம லேபர்ஸ் இருக்க மாட்டாங்க, வீட்டிலே இருக்க மாட்டாங்க, லேபர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வரும்போது இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு மெயின் வந்து லேடிஸ். அந்த எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வேலை செய்த ஆம்பளை ஆளுக்கும் சரி, பெண்கள் அந்த பொம்பளை ஆளுக்கும் சரி நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. அந்த வேலை யாருமே மறக்க முடியாது. அதான் நான் குறிப்பாக சொல்லப்போனால், நான் விற்கிறது வந்து 22 கேரட் தங்கம் அப்படின்னா என்கிட்ட வேலை செய்கிற ஸ்டாஃப் பூரா 24 கேரட்டும்பேன். காரணம் என்னென்னா அவங்களுடைய மனசு சந்தோஷம். அவங்க மெயின் நம்மள்ட்ட சம்பளம் தான் வாங்கிட்டு போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய மனசு சந்தோஷமும் மன நிறைவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஊந்துகோலாக இருக்கும். அப்படிங்கிறது லேபருங்கிறது வாழ்க்கை. நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தொழில்னு வரும்போது ஒரு கான்செப்ட், லேபருங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அவங்களுக்கு நம்ம நகம் சதையும் சேர்ந்த மாதிரி அவங்களும் நம்மளோட ஒத்துழைச்சி போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அது லேசாக எசும்போது நமக்கும் ஒரு பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். அதுக்கு அவங்களோட ஒத்துழைப்பு நிறைய இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணும்போது அவங்க வந்து நமக்கு அந்த விசுவாசமாக இருந்தால் தான் அவங்களும் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும், நம்மளும் அதில் லேசாக பயணிக்க முடியும். சார், இப்போது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒவ்வொரு தொழில் சார்ந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும்போதும் கூட வந்து நகை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்களே அந்த நகை அப்படின்றது வந்து ஒன்றி இருக்குது. ஏன்னா வந்து வெள்ளி போட்டால் வந்து உடலோட உஷ்ணத்தை தணிக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம், உணர்ந்தும் இருக்கோம். ஸோ வந்து அந்த ஒரு விஷயங்கள் வந்து மக்கள் வந்து வெள்ளி பொருட்கள் தேடி வரும்போது வந்து வெரைட்டிஸ் அப்படின்னு கொடுக்குறத விட வந்து உடல் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்றத
சொன்னால் தான் வாடிக்கையாளர்களுக்கு பல பேருக்கு தெரியாட்டினாலும் நம்ம சொல்லும்போது தான் தெரியும். ஸோ வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் காட்டும்போது நீங்கள் எப்படிலாம் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க? அவங்க வந்து ஒரு டிசைன்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க, ஆனால் வந்து அந்த விஷயங்கள் தப்பான விஷயங்களாக இருக்கும்போது நம்ம தான் எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா எப்படின்னா மக்கள் எதிர்பார்க்குறது எப்படின்னா, பாம்பேயில் ஒரு டிசைனை பார்த்துருப்பாங்க, சென்னையில் ஒரு டிசைனை பார்த்துருப்பாங்க, அதான் அம்பாசமுத்திரத்தில் இருக்குமான்னு பார்ப்பாங்க. அதான் சொல்கிறேன், பெரும்பாலும் டிசைன்ஸுன்றது மாநகராட்சி பெரிய கடைகளில் வந்து என்னென்னா எல்லா வெரைட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் டைஎஃப் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்னென்னா நாங்கள் குவாலிட்டி எதிர்பார்ப்போம், டிசைன் எதிர்பார்ப்போம், அப்புறம் பியூரிட்டியும் எதிர்பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மணக்க இருக்கும். ஏன்னா அந்த கொடி அந்த வெள்ளி ஜாமான் சில பேருக்கு வந்து கருத்தரவும் செய்யும். அதுக்காண்டி வெள்ளி மோசங்கிறது கிடையாது. அந்த உடம்பு ஹீட்டானால் கருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிய தான் செய்யும். ஆனால் ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்குது. எப்படின்னா அந்த ஒரு ஜாமான் உருவாக்குறோம் அப்படின்னா மெயின் வந்து ஒருத்தர் மட்டும் செஞ்சால் அந்த இது பியூரிட்டி ஆகாது. இப்போ ஒரு வெள்ளி கொலுசு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதை கம்பி போடுற ஒரு ஆள், அதை வேலை பார்க்குற ஒரு ஆள், பாலிஷ் போடுற ஒரு ஆள், அந்த எனாமல் இது வைக்கிற ஒரு ஆள், திருக்கு வைக்கிற ஒரு ஆள், இப்படி 10 பேர் கை மாறி வரணும். அது வந்து ஒரு டீம் ஒர்க் மாதிரி. யார் ஒருவர் தவறு செஞ்சாலும் சரி அது யாருக்கு நிற்கும் அப்படின்னா லேபர் இந்த ரீட்டெயில் பண்ணுற மாதிரிலாம் எங்களுக்கு தான் தாக்கமாகும். இது ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, ப்ரொடக்ட் பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ரீட்டெயில் பண்ணுற எங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம். ஆனால் அதை கஸ்டமருக்கு எந்த நிறைவாகும் அதுலேயும் எங்களோட அந்த இது வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதை வந்து அவங்களுக்கு சேட்டிஃபிகேஷன் பண்ணாமல் நம்ம நடந்துக்கிறது தான் இந்த தொழில் தர்மம். காரணம் என்னென்னா சில பேருக்கு கருத்துரும், சில பேர் உடனே டக்குன்னு போயிட்டு ஒரு 6 மாதம் 2 மாதத்துலேயே வந்துடும். அப்போ அவங்க வந்து லேசாக வந்து என்னன்னாச்சு இப்படி வாங்கிட்டு போனால் போயிருந்தாங்க, ஏமா அப்படியே கொண்டாங்க ஒன்று சரி பண்ணி தரோம், இல்லாட்டி வேறு மாற்றி கொடுப்போம், அதில் ஒரு 1000 ரூபா நஷ்டமானாலும் பரவாயில்ல, அடுத்த இவங்களை வச்சு 1000 ரூபா சம்பாதி பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் கொண்டு போவோமே தவிர பணம் மட்டும் நோக்கம் இந்த மாதிரி வியாபாரம் பார்க்கணும் அதோட முடிஞ்சு போகணும் அந்த நோக்கம் அந்த மாதிரி இருந்தாச்சுன்னா இந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது. சார், இப்போது ஒரு விஷயங்கள் நம்ம தொழில் சார்ந்த விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து நம்மள்ட்ட எதிர்பார்க்க வந்து கடன் தருவாங்களா அல்லது வந்து மாதத்தவணைக்கு தருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு பெரிய தொகை அப்படின்றது வந்து மக்களிடம் இல்லாட்டினாலும் வந்து அந்த ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசைன்றது மக்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து எப்படிலாம் கொண்டு போய் சேர்த்தீங்க? இது ஒரு உண்மையான இது நல்ல ஒரு கருத்தும் கூட. அதே போல் நான் இந்த விஷயத்தில் நிறைய அனுபவம் பட்டிருக்கேன். இதனால் நிறைய விஷயங்களை பணமும் சரி நண்பர்களையும் சரி இழந்திருக்கவும் செய்கிறேன். 2 கான்செப்ட் இருக்குது. என்னென்னா எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்தவங்க, நான் சின்ன வயசுலேருந்து சிவிலில் வந்தவன். அப்போ எல்லாருமே என்கிட்ட வந்து அந்யோன்யமாக பழகிருப்பாங்க. இப்போ பெரிய முதலாளிகள் மாதிரி யாரும் பேசாமல் அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே நானாக பழகுவாமல் பேசுவாங்க. அப்போ அதனுடைய அவங்க ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கவும் செய்கிறோம். நிறைய கடன் வராமல் இருந்திருக்கு. நிறைய பேர்கிட்ட போய் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும் முடியாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு பக்கம் இழப்பு ஒரு பக்கம் வரவு, இதெல்லாம் நினச்சி இறைவன் தான் முறையிடமே தவிர வேறு ஒன்றும் வழியே கிடையாது. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் நான் இழந்திருக்கவும் செய்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களில் அதை வெளியே சொல்ல முடியாது. அதை பேஸ் பண்ணுறது தான் நம்மளோட கடமை. அதையும் பேஸ் பண்ணி இன்றைக்கி ஆண்ட முடியல ஏதோ வழி பண்ணி கொண்டு போயிருக்கவும் செய்கிறோம். சார், இப்போது ஒவ்வொரு தொழில் விஷயங்கள் அப்படின்னும்போது வந்து நம்ம ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நிச்சயமாக வந்து ஒரு 20 வருஷத்தில் நான் ஒரு 10 கடை ஆரம்பித்து ஒரு 100 பேருக்கு வேலை தரணும் அப்படின்ற ஒரு ஏமை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரும்பாலானோர் அந்த ஏமை வந்து பூர்த்தி செஞ்சுருவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த ஏமை நோக்கி போயிட்டு தான் இருப்பாங்க. அப்படி வந்து உங்களுடைய எதிர்காலத்தில் வந்து இந்த ஒரு திட்டத்தை நான் வச்சுருக்கேன், இதை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்றத என்னோட கனவு அப்படின்னா வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வச்சுருக்கீங்க? இப்போம்னா எனக்கு ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நானும் கார்பரேட் மாதிரி ஒரு 10 கடை வைக்கணும்னு சொல்லி ஐடியா பண்ணோம். எனக்கு படிப்புங்கிறது ஒரு தடைக்கெல்லாம் இருந்துச்சு. நான் 7ஆம் கிளாஸ் படித்தேன்னா நிறைய வந்து பணம் நிறைய சம்பாத்தியம் பண்ணேன். இந்த பணம் சம்பாத்தியம் பண்ணி நிறைய விஷயங்களே பணத்தை இழந்துக்கவும் செய்கிறேன். என்ன காரணம், இந்த படிப்புங்கிற கான்செப்ட். அப்போ அதனால தான் எங்கள் பையங்களை டிகிரி வேறு படிக்க வச்சுருக்கேன். என்னுடைய கனவுகளுக்கு ஓரளவுக்கு பலிக்கலை அப்படின்னாலும் சரி, என் பசங்களை வச்சு அதை ஒரு பண்ணணுங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட அந்த ஒத்துழைப்பை கொடுத்தாரு அப்படின்னா ஒரு 100 பேர் வேலைவாய்ப்பும் கொடுப்பேன், 4 15 எக்ஸ்ட்ரா வைக்கவும் செய்வேன். சார், இப்போது நாங்கள்லாம் வெளியே இருந்து பார்க்கும்போது வந்து சாருக்கு என்னப்பா நகைக்கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு என்னப்பா அந்த ஒரு 2 கடை இருக்குது, இவங்களுக்கு என்னப்பா ஒரு 4-5 கடை இருக்குது அப்படின்ற விஷயங்கள் பார்ப்பாங்க. ஆனால் வந்து அந்த ஒரு விஷயங்களில் நம்ம செஞ்சால் தான் அந்த இதோட வலிகள், வேதனைகள், மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து உள்ளே இருந்து நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களாகட்டும், துயரங்களாகட்டும், மகிழ்ச்சிகளாகட்டும் அவங்களுக்கு வெளியே தெரிய போகிறது கிடையாது. ஆனால் வந்து அந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து வெளியே காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம செய்யும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் சொல்லுங்கள் சார். ஆனால் எப்படின்னா மெயின் வந்து அதான் சொல்லலை, ஒருத்தர் வளர்ந்து வரும்போது ஒன்றும் தெரியாது. நான் சம்பாத்தியம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கடை ஆரம்பிச்சு எனக்கு ஒன்றும் தெரியல. அதை பேலன்ஸ் பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்திங்களா. சம்பாத்தியம் பண்ணுறதை விட அந்த பேலன்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அந்த பேலன்ஸ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நம்மகிட்ட அவர் நிறைய வசதி வாய்ப்பில் இருக்கார், காரு பங்களா
வீடு கடை அதெல்லாம் எல்லாமே இருக்கிறாரு. அவருக்கும் பசங்களாம் இருக்காங்க, பொட்ட பிள்ளையும் கிடையாது. இந்த மாதிரி எல்லோரும் பப்ளிக் பேசுகிறது, ரிலேஷன்ஷிப் பேசுகிறது, சொந்த பந்தம் எல்லாம் பேசுகிறது, அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிற பெரிய விஷயம். அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய விஷயங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லும்போதெல்லாம் எல்லாத்தையும் அவ்வளோ சிரிச்சிட்டே தான் கொண்டு போக முடியும், மாதிரி யார்ட்டையும் கோவப்பட முடியாது, இது பண்ண முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இது என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஒரே குறிக்கோளை சொல்கிறது இறையாண்மை தானே. இறைவன்கிட்ட தான் ஒவ்வொரு விஷயங்களையும் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா நண்பர்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. அவங்கள கூட ஒரு நேரத்தில் வெளியே போய் பேசுகிறாங்க, ஸ்டாஃப்டையும் போய் நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களும் வெளியே போய் நம்ம தப்பாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம விஷயம் நிறைய அனுபவப்பட்டோம். அதனால் எல்லாமே இறைவன்கிட்ட தான் முறையிடுதோம். நிறைய நமக்கு அந்த ஒரு ஆன்மீக பயணம், அந்த ஆன்மீக பயணத்தில் என்னுடைய அண்ணன் சார் கேட்ட மாதிரி அந்த நிறைய விஷயங்களை நான் லைஃப்பில் அனுபவப்பட்டிருக்கேன், லைஃப்பில் வந்துருக்கோம். அதெல்லாம் அவர்கிட்ட தான் சொல்ல வேண்டும். அவர் எனக்கு நிறைய வழிமுறைகள் ரிலீஃப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கார் இன்னை வரைக்கும். அதனால தான் நமக்கும் தெளிவாக லைஃப் கொண்டு போகிறோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அனைவருமே முதல் படி ஏறுறதுமே நான் மொட்டை மாடிக்கு போயிடணும் அப்படின்றது தான் ஒரு லட்சியமாகவே வச்சுட்டு நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நகைக்கடை சார்ந்த ஒரு உரிமையாளர் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த நகைக்கடை சார்ந்த விஷயங்கள்? ஆனால் மெயின் தங்க தொழில் மாதிரி ஒரு தெய்வாதீன தொழில் எந்ததுமே கிடையாது. எங்கள் நான் இப்போ பார்த்தீங்கன்னா பொற்கொள்ள சங்கம், நகை தொழிலாளர் சங்கத்தில் மாநில அவைத்தலைவராக இருக்கேன். எப்படின்னா திருச்சியில் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. எங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஏகப்பட்ட ஊரில் நாங்கள் சங்கங்கள் இருக்குது. அப்போ அந்த இதில் நான் ஒரு அவைத்தலைவராக இருக்கேன். எனக்கு பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல அறிவுரை என்னென்னா, இந்த தொழில் ஐஸ்வர்யமான தொழில். ஆனால் அந்த தொழிலில் ஒரு 3 விஷயங்கள் நம்ம நேர்மையாக இருக்கணும். அதே போல் தொழிலை உதாசீனப்படுத்தக்கூடாது, அந்த கரெக்ட் டயத்துக்கு வரணும். அது மாதிரி மெயின் சின்சியாரிட்டியாக இருக்கணும், யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது, யார் பணத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, நம்ம உழைக்கணும், சம்பாத்தியம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அப்புறம் மற்றவங்களை கெடுக்கணுங்கிற நோக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் அதான் சொல்லலை. எல்லாமே நமக்கு தெரியும், நம்ம தப்பு செய்கிறவங்க தெரியும், தவறு பண்ணுறவங்க தெரியும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்து எடுத்துகிட்டு நம்பிக்கை. இப்போ நம்ம அப்துல் கலாம் சொல்லுவார் பார்த்தீங்களா, அவர்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ அவருக்கு பதவி இருந்துச்சு, எவ்வளவோ இருந்துச்சு. ஆனால் அவர் வாழ்க்கையில் அந்த வழிமுறைகள் நேர்மையில எல்லாமே கரெக்டாக கொண்டு போனார். அந்த அடிப்படையில் செய்ய போய் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் சரி, எந்த தொழில் பார்த்தாலும் சரி தான், இந்த தங்க தொழில்னு இல்லை, எந்த தொழில் நம்ம கையில் எடுத்தாலும் சரி, அதில் நமக்குன்னு ஒரு கான்செப்ட் நம்பிக்கை, அதே மாதிரி ஒரு தொழிலில் ஒரு நேர்மை, அதே மாதிரி யாரையும் கெடுக்கக்கூடாதுன்னு, யார் துட்டுக்கும் ஆசைப்படக்கூடாது, இந்த மாதிரி வழிமுறைகளை கொண்டு போனாலே இறைவனும் சரி, நம்ம வாடிக்கைலாம் சரி, பல வழியில் நமக்கு அழகான வழியில் சம்பாத்தியம் கொடுத்துருவாங்க. அதே பெரிய நமக்கு ஒரு சம்பாத்தியம் மாறி. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நகை வாங்க இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு சொல்லக்கூடிய 2 அறிவுரைகள் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க நகை வாங்க இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும்? அந்த அடிப்படைனா அதான் எல்லா வழியுமே பார்த்திங்கன்னா, இப்போ உள்ள கொரோனா காலம், இப்போ உள்ள வரவு செலவுகள், இப்போ உள்ள பட்ஜெட்டு, இப்போ உள்ள நடைமுறைகள், இப்போ உள்ள அரசாங்கம் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் கணக்கு நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா போகணும் அப்படியே ஒரு இதை கொண்டு போவோம். இப்போ அப்படி இல்லை, எல்லாமே கணக்கு போட்டு எல்லாமே இன்றைக்கி இவ்வளோ இருக்குது, இன்றைக்கின்னு அந்த மாதிரி ஒரு வழிமுறையில் கொண்டு போனால் தான் நம்ம லைஃப்பில் தொழில் பண்ணுறவங்களும் சரி, நம்ம கஸ்டமர்ஸும் சரி, எல்லாமே சபிக்க முடியும். அது இல்லாமல் ஏதோ போனது அந்த மாதிரி நினச்சிட்டோம்னா தப்பாயிடும். அதை கால்குலேஷன் பண்ணி கரெக்டான வழியில் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். சார், பார்த்திங்கன்னா இறுதியாக இந்த ஒரு கேள்வியோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நமது மயூரி தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் வள்ளி மயிலுடைய வாடிக்கையாளர்கள் மற்றும் நண்பர்கள், வேம்பவர்களுடைய நண்பர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மயூரி டிவின்னு இருக்குண்ணா, மயூரி டிவியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சிங்கம்பட்டியில் 6 மணி நேரம் அண்ணன் உங்கள் அண்ணன் மயூரி டிவி உரிமையாளர் அண்ணன் 6 மணி நேரம் இருக்காப்புல. அந்த அண்ணனே ஒரு விவசாயத்து குடும்பத்தை சேர்ந்தால் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிராமத்துலேருந்து நெல்லை மாவட்டத்தில் போய் நின்று எல்லாரையும் திரும்பி பார்க்குற அளவுக்கு அண்ணன் உயர்ந்திருக்காரு. அப்படின்னா அவருடைய கடின உழைப்பு, அதே மாதிரி எல்லாத்தையும் பழகிற விதம், எல்லாத்தையும் ஒரு அன்பான ஒரு கட்டுக்கோப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதே மாதிரி நம்மளும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, தொழிலில் ஓரளவுக்கு பணம் வந்துட்டுனா நம்மளுடைய அந்த இது வரக்கூடாது. தொழிலில் சார்ந்துருக்கணும். அது ஒரு அன்பு ஒரு பக்கம், தொழில் ஒரு பக்கம், பணம் ஒரு பக்கம், எல்லாமே அனுசரித்து கொண்டு போயாச்சுன்னா வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ போயிடலாம். அதுக்கு உதாரணம் நம்ம நயினார்னும் கூட. அவரை பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களும் அந்த மேடமும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட், நாங்கள்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. அவங்களும் மேடமும் டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஜாபாக இருக்காங்க. அந்த வேலை பார்க்க மனசு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா முன்னாடி நாங்கள்லாம் அண்ணனை சின்ன வயசுலேயே இன்னும் பார்த்துருக்கோம். அப்போ அவர் அண்ணன் எப்படி கஷ்டப்பட்டான்னு தெரியும், இன்றைக்கி அந்தளவுக்கு வந்திருக்காருண்ணா. அதே மாதிரி நானும் எப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன்னு தெரியும். இன்றைக்கி இந்த அளவுக்கு அண்ணனுக்கும் பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார்ந்து இருக்கும்போதே அந்த மகிழ்ச்சி வரும்போது நீங்களும் வளரலாம், நம்மளும் வளரலாம்,
நம்ம நகரம் அம்பாசமுத்திரம் நகரமும் வளரும், மாவட்டமும் வளரும், எல்லோரும் வளர்ந்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு இறைவன் எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதான் நம்மளோட பெயர். நிச்சயமாக நேயர்களே, நாம் இன்று சந்தித்த ஒரு தலை சிறந்த அம்பாசமுத்திரத்தை பூர்வீகமாக கொண்டு வளர்ந்து வரக்கூடிய வள்ளிமயில் வேம்பு அவர்களை போன்ற பல தொழிலதிபர்களை நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்க இருக்கின்றோம். மீண்டும் இது போன்ற அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன். நன்றி. ஆண்டவன் அள்ளி தந்தது கைராசி, வள்ளிமயில் தங்கத்தோடு வாழ வேண்டும் மகராசி. தூய தங்கம், சொக்க தங்கம், தங்கம் வாங்க வள்ளிமயிலுக்கு வாங்க. வள்ளிமயில் ஜுவல்லர்ஸ், விகேபுரம். வள்ளிமயில் ஜுவல்லரி, அம்பை. வள்ளிமயில் கோல்ட் ஜங்ஷன், விகேபுரம். வள்ளிமயில் கோல்ட் பேலஸ், அம்பை. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.